இதை மட்டும் கொடுக்கல. இதுக்கு கருப்பு வெந்தயம், அதுக்கப்புறம் தீபம், இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அதில் வந்து நீங்கள் தீபம் போடும்போது காரிய தடை நிவர்த்தி ஆகிறத கண்கூட பார்க்க முடியும். சரிம்மா, நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்றீங்க, நான் எந்த கிழமையில போடணும், என்ன இதுக்கு மந்திரம் சொல்லணும் அப்படி கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு தான் இந்த கபால தீபத்தை ஏற்றணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் வசிய வசிய தனவசிய, வசிய வசிய நினைத்தது நடக்க வசிய, வசிய வசிய கேட்டது கிடைக்க வசிய, வசிய வசிய சகலரும் சாதகமா இருக்க வசிய அப்படின்ன கூடிய மந்திரத்தை சொல்லி இந்த தீபத்தை பொருத்தணும்மா. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. இப்ப காரிய தடை அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரே வகையான விஷயங்கள் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் மாறுபாடுகள் இருக்கும். எந்த காரிய தடைக்கு குறிப்பாக இந்த தீபத்தை ஏற்றுவது சிறப்பு? அதாவது வந்தும்மா, தொழில் முன்னேற்றம் இல்லாதவங்க, அதுக்கப்புறம் வீட்ல வந்து சுபகாரியம் பண்ண முடியாதவங்க, அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு வீட வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இடம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு நகை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பணம் கையில இருந்தும் அதெல்லாம் பண்ண முடியலன்றவங்க இந்த தீபத்தை பொருத்தலாம்.